Hello everyone, I am Arnesh Networker. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போது இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆக போகுது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெயினாக இன்னைக்கு எதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டு ரீசனால். ஒன்று வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஆன்லைனும் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு விஷயம் டெவலப் ஆகிறதுனால இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஆன்லைன் டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு பாப்புலேஷன் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டாக. இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு கரண்ட் பாப்புலேஷன் வந்து பார்த்தா 145 கோடி பாப்புலேஷன் இந்தியாவில். அப்போ இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வருஷத்தில் 25 லட்சம் பேர் வந்து பார்த்தோன்னா கிராஜுவேட் ஆகிறான் இயர்லி. ஓகேங்களா இந்தியாவில். அப்போ 4 வருஷத்தை எடுத்துட்டிங்கன்னா 1 crore people. அப்போ இன்னைக்கு 1 crore பீப்புளுக்குமே வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வேலை இருக்குமான்னு கேட்டால் இன்னைக்கு இந்தியாவில் கிடையாது. அப்போ இதனால தான் வந்து பார்த்தா நிறைய பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு கிராஜுவேட் ஆகி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு ஒர்க்குங்கிற விஷயம் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற விஷயம் கிடைக்கிறதில்ல. அப்போ இப்போவே எப்படின்னா இதுக்கப்புறம் கிராஜுவேஷனுங்கிறது வந்து பார்த்தா ஈஸி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஒரு டிகிரி வாங்குறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்போது அந்த டிகிரி வச்சு இன்னைக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். அப்போ இதனால தான் வந்து பார்த்தா மெயினாக வந்து பார்த்தா வேலை கிடைக்கிறதில்ல. செகண்ட் வந்து பார்த்தா ஆன்லைனும் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அப்ளிகேஷன் பின்னாடியும் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தன் லைஃப் வந்து பார்த்தோன்னா பாதிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ல இருந்து, அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜிபே, ஃபோன்பே, இது ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதுனால இன்னைக்கு ஒரு ஃபிசிக்கலாக வச்சிருக்கோம் ட்ரெடிஷ்னல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவனோட ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு பாதிக்குது. அப்போ இதனால நிறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் வந்து டெக்னாலஜி. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ரோபோட்டிக்ஸு ப்ளஸ் ஏஐ, இன்னைக்கு கேமரா, எல்லா விஷயமும் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு டெக்னாலஜி விஷயம் பயங்கரமாக டெவலப் ஆனதுனால இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு பெரிய லெவலில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஆன்லைன் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 100% டெவலப் ஆகலை, இன்னும் ஒரு 30 to 40% தான் டெவலப் ஆயிருக்கு. அப்படி டெவலப் ஆகும்போது இவ்வளோ பேருக்கு ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது இன்னும் வந்து பார்த்தோன்னா 80 to 90% மாறும்போது எந்த அளவுக்கு ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ இந்த ரெண்டு ரீசன்னால தான் வந்து பார்த்தோன்னா மெயினாக அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தோன்னா கொடுக்குறேன். மெயினாக வந்து பார்த்தோன்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு ஆன்லைன் டெவலப் ஆகும்போது, டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது நம்மளும் அந்த ஆன்லைன் இண்டஸ்ட்ரியில் ஒரு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக டெவலப் ஆக முடியும். அது என்ன இண்டஸ்ட்ரி, என்ன ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ.